பசுமாடு மாதிரி குளிக்கணுமா, எருவு மாடு மாதிரி குளிக்கணுமா? இது ஒரு நல்ல கேள்வியா இருக்கு. எருமைதான் அந்த நீருக்குள்ள போய் அதுக்குள்ள ஊறி குளிக்கும். ஆமா. அப்ப ஒரு கதை இருக்கு. ஒரு ராஜசபையில பெரிய பண்டிதர்களை எல்லாம் கூப்பிட்டு கேள்வி கேட்டானா அரசன். கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லும் பொழுது, அப்பா நீ எருவு மாடு மாதிரி குளிச்சியா அப்படின்னு கேட்டாராம். பண்டிதர்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுத்து, என் அரசன் அவமானப்படுத்துறான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஒரே ஒரு பண்டிதர் மட்டும் சொன்னாராம், ஆமா நான் எருமை மாதிரி தான் குளிச்சேன் அப்படின்னாராம். உடனே அரசன் அவனுக்கு பரிசு அள்ளி கொடுத்தாராம். இவங்க கேட்டா உன்னை எரும மாடுன்னு சொல்றான், நீ பரிசு வாங்கிட்டு வர என்னப்ப அந்த பண்டிதர் சொன்னாரா, அவர் என்ன கேட்டார் தெரியுமா, உன்னுடைய குருகுலத்துல எப்படி எருமை மாடு நீர்ல அமுங்கி நன்று ஆழ்ந்து அனுபவிச்சு குளிக்குமோ அப்படி உன்னுடைய ஆழ்ந்து குருவிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை அனுபவித்தாயா அப்படின்னு கேக்குறான். ஆமான்னு நான் சொன்னேன் அப்படின்னாரான். அதுதான் இங்க அவ அழகா சொல்றா, குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ அப்படிங்கிறத ரொம்ப அழகா நம்ம இப்படி குளிக்கணும். ஆச்சாரியன்ட்ட போய் ஆழ்ந்து இருந்து அனுபவித்து கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு செய்தி. இன்று ஒன்று நாங்கள் பாகவதர்கள்லாம் வந்திருக்கிறோம், எங்களோட சேர்ந்து அந்த பகவத் அனுபவத்துல நீனும் இருந்து சேர்ந்து குளித்து வரணும்.